போட்டியில ஆரம்பத்துல மட்டை ஆட்டத்துல தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்த புனே சூப்பர் ஜெயிண்ட் அணி படிப்படியா வெற்றி பெற்று இறுதிப் போட்டியை அடைஞ்சிருப்பது எல்லோருக்குமே தெரியும். குறிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணியோடு மட்டைக்கு மட்டை பந்துக்கு பந்துன்னு போட்டியில இறங்கின புனே அணி 20 ஓவர்கள்ல 162 ரன்களை எடுத்திருந்தது. அதுவும் வழக்கமா உசுறு போகிற ஓவர்ல, அதாங்க டெத் ஓவர்ல கூலா டீல் பண்ற நம்ம தோனி தான் புனே அணிக்கு தோல் கொடுத்தாரு. அவர் அதிரடியா 5 சிக்ஸர் அடிச்சதுனால தான் இந்த இலக்கையாவது எட்ட முடிஞ்சது. இந்த இலக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இனிமா கொடுக்கிற மாதிரி இமாலய இலக்கு இல்லதான். அந்த மிதப்புல தான் அவங்களும் களம் இறங்கியிருக்கணும். ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் புனே அணியோடு 3 தடவை முட்டி மோதி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த வாட்டி ஜெயிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு களத்துல இறங்கினாங்க. இந்த நேரத்துல தான் புனே அணியோட கேப்டன் தொடக்க ஆட்டத்துல பந்து போடுறதுக்கு புது ஆளை அறிமுகப்படுத்தினாரு. மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக யாரு கையில பந்தை கொடுக்கலாம்னு யோசிச்சு கடைசியில வாஷிங்டன் சுந்தர் வாப்பான்னு கூப்பிட்டு கையில பொறுப்பை கொடுத்தாரு. பாக்குறதுக்கு ஒல்லியா வளர்த்தியா 17 வயசே ஆன வாஷிங்டன் சுந்தர் வந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்க போறாருங்கிற கலக்கம் ஸ்மித்துக்கே இருந்திருக்கலாம். அதே சமயத்துல எதிராளி மும்பை இந்தியன்ஸ் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. 2 முறை சாம்பியன் பட்டம் வாங்கின மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேல தங்களோட பவரை காட்டி 6-4ன்னு சொலையா ரன்களை சுருட்டலாம்னு எண்ணியிருக்கலாம். ஆனா அதுதான் நடக்கல. வலது கை பந்து வீச்சாளர் வாஷிங்டன் சுந்தர் பந்தை அளந்து போட்டு வாய்ப்பு அதிகமா கொடுக்காம மும்பை இந்தியன்ஸை முடக்க வச்சாரு. வாங்கடே மைதானமே இது யாரடா வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன்ல இருந்து வந்திருக்கிறாரான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே 3 விக்கெட்டை கையில் எடுத்து பெவிலியனுக்கு போக வச்சுட்டாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட 4 ஓவர்ல கேப்டன் ரோஹித், ராய்ட், பொலாடுன்னு முதல் 3 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாரு. ஆமா, யார் இந்த வாஷிங்டன் சுந்தர்? வாஷிங்டன்ல படிச்சவரா அல்லது அங்கே பிறந்தவரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம திருவல்லிக்கேணி ஆளுதான். 19 வயசுக்கு கீழோருக்கான தேசிய அணியில விளையாடிட்டு இருந்த ஆல்ரவுண்டர் தான் வாஷிங்டன் சுந்தர். ரஞ்சி டிராஃபில தமிழ்நாட்டு அணிக்காக ஆடி இருக்கிறாரு. புனே அணியில இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு உடல்நிலை சரியில்லாம ஓய்வுக்கு போயிட்டதால அவருக்கு மாற்றா வாஷிங்டனை களமிறக்கியிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை அருமையா பயன்படுத்தி புனே அணியே வாவ் என்று வாழ்த்து கூறும் அளவுக்கு திறமையை நிரூபிச்சிருக்கிறாரு நம்ம வாஷிங்டன் சுந்தர். ஆமா, இவருக்கு பேர்ல ஏன் வாஷிங்டன் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு கேட்க தோணுதுல. அதாவது வாஷிங்டன் சுந்தருடைய தந்தையாரும் ஒரு கிரிக்கெட் வீரர் தான். அவருக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு திருவல்லிக்கேணியில வாஷிங்டன் அப்படின்னு ஒரு ராணுவ வீரர் ஊக்கமும் உதவியும் அளிச்சதால அதுக்கு நன்றி கடனா தான் வாஷிங்டன் பேர் வச்சிருக்கிறாரு. ஆக வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்புகள் வருவதற்கான காலம் கூடி வந்திருக்கு.